ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு தச்சுருக்கேன். இதோட கட்டிங் வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது கீழேயும் பைப்பிங்க்கு நெக்குக்கும் வந்துட்டு பைப்பிங் வச்சுட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு பட்டு சரியில் ப்ளவுஸ் தச்சுருக்கோம். இதோட கட்டிங் வீடியோவை நம்ம எப்படி கட் பண்ணுறலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் அளவு ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம இப்போ கட்டிங் போட போகிறோம். லைனிங் கிளாத்தில் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அது இடுப்போட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டபுளாக வந்துட்டு லைனிங் கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு தையலுக்கு நம்ம அடித்து திருப்ப போகிறோம் கீழே. அதனால் நான் ஸ்கேல் அளவுக்கு மார்க் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு ப்ளவுஸை ரெண்டாக இது மாதிரி மடிச்சிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சுருக்கு எதுவும் இல்லாமல் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வச்சுட்டு ஹிப்போட அளவு, ப்ளவுஸோட ஹைட்டு, அதுக்கப்புறம் ஆம்கோல் முடியுது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக 3 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை டேப்பில் அளந்து பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. டேப்பில் அளந்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 14 வருது. நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி 14 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுத்தோட உயரம் அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இது மாதிரி டேப் வச்சுக்கோங்க. ஷோல்டர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து டேப்பை வச்சு இது மாதிரி அளந்து பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. 9 வருது. ஆனால் நான் 8.5 தான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா நம்ம கழுத்து வந்துட்டு அடித்து திருப்புறப்போ ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறங்கிடும். அப்போ வந்துட்டு கரெக்டாக 9 இன்ச்சு நமக்கு கிடச்சிடும். அதனால் நான் இப்போ மார்க் பண்ணுறப்ப 8.5 தான் வச்சு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. டேப்பு வந்துட்டு அந்த அகலத்துக்கு வச்சு எல் ஷேப்பில் மடித்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அகலமோ நமக்கு அது கிடச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ கழுத்து அகலம் வருதோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ கழுத்து அகலம் ஷோல்டரும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக எவ்வளோ வருதுன்னு இதை நம்ம பார்த்துக்கலாம். நாம் இப்போ பாதி தான் எடுத்தோம் இல்லையா, இது மாதிரி ப்ளவுஸை நல்லா விரித்து சுருக்கல்லாமல் விட்டுட்டு டேப்பை எடுத்துக்கோங்க. நம்ம அந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 கை ஜாயிண்டிங் அளவுலேருந்து இந்த பக்கம் கை ஜாயிண்டிங் வருது இல்லையா, அந்த அளவு வந்துட்டு கரெக்டாக டேப்பில் பாருங்கள். கழுத்து அகலம் எவ்வளோ வருது, ஷோல்டர் எவ்வளோ வருதுன்ட்டு. இதில் பாதி வந்துட்டு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். நான் கீழே மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் தையலுக்கு மட்டும் ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். அங்கே கை ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் அங்கே மட்டும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆம்கோல் கிட்ட ப்ளவுஸ் வச்சு ஒரு டாட் வச்சோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ப்ளவுஸில் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. நான் ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்க்குறப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து டேப்பு வச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்கேல் இது மாதிரி வைங்க. அப்படி இல்லைன்னா அந்த டேப்பை எல் ஷேப்புக்கு மடித்து விட்டிங்கன்னா அந்த அளவு கரெக்டாக கிடச்சிடும் உங்களுக்கு. எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் அப்படியே பாருங்கள், நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ 6.5 வந்தாலும் 5.5 வந்தாலும் 6 இன்ச்சு வந்தாலும் எவ்வளோ வருதோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். செஸ்டோட சுற்றளவு எனக்கு பேக் சைடு வந்துட்டு 20 வருது. நான் அதில் பாதி வந்துட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். நான் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு அதே 10 இன்ச்சுக்கு நீங்கள் கோடு போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஆம்கோலுக்கு சென்டரில் வந்துட்டு ஒரு டாட் வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் நம்ம இது ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வளைவு கொடுத்துக்கோங்க நம்ம கை ஜாயின் பண்ணுற இடத்துல. இதில் சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு இது மாதிரி டேப் வச்சு அளந்து பாருங்கள். எனக்கு கரெக்டாக வருது. நான் மார்க் பண்ணி பார்த்துக்கிட்டேன் பாருங்கள். 9 இன்ச்சு கரெக்டாக வருது.
9 இன்ச்சு கரெக்டாக வருது. அப்புறம் உள்ளார குடஞ்சி வெட்டுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளார தள்ளி வச்சு இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து முன்பகுதிக்கு குடஞ்சி வெட்டுவோம், அதுக்காக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ ஹிப்போட அளவு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆம்கோலோட அந்த எண்டில் டாட் வச்சோம் இல்லையா, அதுக்கு வச்சு ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. நம்ம டாட்டு பிடிச்சிட்டு மீதி இருக்கிறதுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டா நமக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் சைடில் வந்துட்டு தையலுக்கு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இது மாதிரி கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு வந்துட்டு நம்ம ரவுண்டு நெக்குக்கு வளைவு போடணும் ரவுண்டாக. நான் கீழே மட்டும் கொஞ்சம் லைட்டாக அகலமாக வர்ற மாதிரி நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதனால் இந்த சைடு தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸாக கோடு போட்டுட்டு அதில் நான் வளைவு கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, பேக் சைடு இது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அளவுலாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கோங்க. உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ அளவு வருதோ அதை அளந்து நான் எப்படி வச்சுருக்கனோ அது மாதிரி பார்த்து நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஷோல்டர் சென்டரில் இருந்து ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அங்கே தான் நம்ம பேக் சைடு டாட்டு பிடிப்போம். அதுக்காக தான் நான் இங்கே கோடு போட்டிருக்கேன். நம்ம லைனிங்கில் தைச்சி முடிச்சுட்டு நம்ம கடைசியாக டாட் பிடிக்கிறத நான் எப்படின்ட்டு சொல்கிறேன். இது மாதிரி நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேக் சைடு பார்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓப்பன் சைடு வந்துட்டு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி வச்சு நீங்கள் இந்த பேக் சைடு பார்ட்டை அப்படியே ஃபிட் பண்ணி நம்ம டீசாலில் சுற்றி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணதுக்கு மேல் பக்கமாக இருந்த கிளாத்து தான் இது. இது பாருங்கள், முன்னாடி ஓப்பனாக இருக்குது பாருங்கள். முன்னாடி ஓப்பனாக இருக்க பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போகிறோம். அதனால் இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ டீஸ் வச்சு அந்த ஷோல்டர் கிட்ட, ஆம்கோல் கிட்ட, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஃபுல்லாக இது மாதிரி கோடு போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி ஃப்ரண்ட் பக்கமும் இது மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அங்கே ஷோல்டருக்கு நம்ம அரைஞ்சி விட்டோம் இல்லையா, அதையும் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல்கிட்டையும் நம்ம ஸ்கேல் போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுத்துக்கோட உயரம் வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அகலத்துக்கு நான் வச்சு இது மாதிரி ஸ்கேலில் கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆம்கோல் பக்கம் நம்ம வளைவு கொடுத்தோம் இல்லையா, அங்கேயும் இந்த எல் ஷேப்பு கொடுத்துக்கிட்டேன். நம்ம இங்கே உள்ளார குடஞ்சி வெட்ட போகிறோம் இல்லையா, அதனால் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு வளைவு போட்டுக்கிட்டேன். இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக கோடு போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம முன் கிராஸோட உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். முன் கழுத்தோட உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 6 இன்ச்சு வருது. நான் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணி இது மாதிரி லைட்டாக வளைவு கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு கிராஸோட உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு இதில் 13 வருது. நீங்கள் இது மாதிரி டேப்பில் அளந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஸாக இருந்தால் ஷோல்டர் சென்டரை வந்துட்டு இந்த கொக்கி இருக்கு இல்லையா, அந்த சைடு பிடிச்சிக்கோங்க. சென்டர் பிடிச்சிட்டு அந்த டாட்டு முடிகிற இடத்துல பாருங்கள், எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நான் ஸ்கேல் வச்சு இது மாதிரி கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்லேயும் இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுத்தோட உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுவும் இந்த 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதை ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு 2.5 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு டாட் பிடிக்கணும். இப்போ ஷோல்டர் சென்டரில் இங்கே கீழே மார்க் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பெருசாக ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக நான் இந்த பக்கம் 1.5 இன்ச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு வச்சு டாட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு லைட்டாக கிராஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம். அப்போ வந்து கொஞ்சம் கிராஸாக இருந்தால் தான் அந்த ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான். இப்போ நம்ம மீதியெல்லாம் அழகாக கோடு போட்டு எடுத்துக்கலாம். கீழே மட்டும் வளைவுக்கு லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி போட்டுக்கலாம். மற்றபடி அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கிற அந்த கேப் வந்துட்டு 2 இன்ச்சுக்கு நான் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 டாட்டுக்கும் கேப் வந்துட்டு 2 இன்ச்சு 2 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி மார்க் போட்டுக்க அந்த மார்க்குக்கு மேலே நம்ம கட் பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம கரெக்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சைடு கொஞ்சம் லைட்டாக கிராஸாக மேலே ஏற்றி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இந்த பக்கம் பட்டி ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் உள்ளார குடஞ்சி வெட்டுறதுக்கு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருந்தோம். அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்பகுதி வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கழுத்துக்கிட்டே நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டாட் கிட்டலாம் ஒரு அர்க்கத் போட்டுடலாம். அப்போ தான் நம்ம வந்து 2 முன்பக்கத்துலேயும் வந்துட்டு கரெக்டான அளவில் நம்ம டாட் பிடிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் டாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் நமக்கு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மேல் கிளாத்தில் மார்க் பண்ணது கீழே அப்படியே படிஞ்சிருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக அந்த டாட்டெல்லாம் வந்துட்டு பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் இது மாதிரி கரெக்டாக வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆம்கோல் குடஞ்சது, அந்த சென்டர் பாயிண்ட்டு, கழுத்தோட அகலம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கை பீஸ் வந்துட்டு வெட்டலாம். நான் துணியை 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். க்ளோஸ் சைடு வந்துட்டு எண்ணெய் பார்த்த மாதிரி நான் வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு கையோட அகலம், கையோட உயரம், அந்த ஆம்கோல் பகுதி முடிகிற இடம் இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு கூட நீங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கையோட உயரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஆம்கோலோட வளைவு கட் பண்ணோம் இல்லையா, அதுவும் இந்த இடத்துல நம்ம டாட் வச்சோம் இல்லையா, ஆம்கோலோட டாட்டு ரெண்டுமே கிராஸாக இப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இது மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ 2 கோட்டுக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அங்கே வந்துட்டு கை குடையணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். சைடில் வந்துட்டு நான் 2 இல்லைன்னா 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி கரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோதான், கை பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம மெயின் பீஸில் எப்படி அடித்து திருப்பணும் அப்படின்னு பார்க்கலாம். கை வந்துட்டு இப்போவே குடஞ்சிடாதீங்க. நம்ம லைனிங் மெயின் பீஸ் வந்துட்டு அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை குடஞ்சாதான் நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வரும். இல்லைன்னா ஒரு கையில் துணி அதிகமாக இருக்கும், ஒரு கையில் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டாட்டு பிடிச்சிட்டா ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ அகலம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் டாட் பிடிக்கிற பகுதியை மடித்து விட்டு மீதி இருக்கிற லென்த்தை வந்து அளந்து இது மாதிரி ஸ்கேலில் கோடு போட்டுக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மெயின் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா?
கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. கீழே அந்த இடைப்பட்ட பகுதியை கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டிக்கு. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம மெயின் கிளாத்தில் வந்துட்டு அடிச்சுலாம் திருப்ப போகிறதில்ல. அப்படியே தான் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம மெயின் கிளாத்தில் இது மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.